கம்பெனி. ஆ அவங்க டெப்த் பாத்தீங்களா மேடம்? 62 கோடி எதுக்காக வச்சிருக்காங்க தெரியல. ஆ 62 ஆ இப்போ பார்த்தீங்கன்னா டெட் ஃப்ரீ கம்பெனினே சொல்லலாம். ஸ்டாக் பி அதிகமாக இருக்குன்னு நினச்சா கூட மற்ற இண்டஸ்ட்ரி பியை கம்பேர் பண்ணும்போது ஸ்டாக் பி இஸ் மச் மச் பெட்டர் மேடம். ஈவன் தோ இட் லுக்ஸ் லைக் அப்சல்யூட் வேல்யூ 57 இருந்தாலும் ரிலேட்டிவ் வேல்யூ பார்த்துக்கிட்டிங்கன்னா இட்ஸ் ரியலி குட். நோ ஒண்டர் இது வந்து கிட்டத்தட்ட ஒரு 30 மடங்கு புக் வேல்யூவில் இருக்குதுன்னா அது வந்து ஆப்வியஸாக இருக்க தான் செய்யும். 22 ரூபா புக் வேல்யூ, பட் கரண்ட் வேல்யூ வந்து 311. என்ன வந்து பயங்கரமான ஒரு ஐ கேச்சிங் ஃபிகர் எனக்கு இருக்குன்னா இவங்களோட ஆர்ஓசி ஆர்ஓஇ பாருங்க மேடம், எக்ஸ்ட்ராடினரி. 35%, 27%, அந்த அளவுக்கு ப்ராஃபிட் மேக்கிங், அன்பிலியபிள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவங்களோட இதை பற்றி பார்த்துக்கோங்க. இவங்க டிஃபென்ஸ் மட்டும் பண்ணுறதில்ல, நிறைய இது வச்சுருக்காங்க போர்ட்ஃபோலியோ. பாரத் எலக்ட்ரானிக் மேனுஃபேக்சர்ஸ் அண்ட் சப்ளை எலக்ட்ரானிக் எக்யூப்மெண்ட் அண்ட் சிஸ்டம்ஸ் டு த டிஃபென்ஸ் செக்டர். கம்பெனி ஆல்சோ ஹாஸ் அ லிமிடெட் பிரசன்ஸ் இன் சிவிலியன் மார்க்கெட். சிவிலியன் மார்க்கெட்லையும் இந்த பிரசன்ஸ் இருக்கு வச்சுட்டிங்களா. கம்பெனி வாஸ் ஃபார்ம்ட் அண்டர் த மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ் டு ஹேண்டில் இந்தியா டிஃபென்ஸ் எலக்ட்ரானிக் நீட்ஸ். BL is a multi-product, multi-technology conglomerate that provides products and systems to India's armed forces in areas of radars and fire control system, missile system, communications, C-41 systems, electronic warfare, avionics, naval systems, and anti-submarine warfare systems, electro-optics, tank electronics, gun upgrades. மொத்தத்தில் கப்பல் படை, விமானப்படை எல்லா இதுலையுமே வந்து they have got the exposure. கரண்ட் ஆர்டர் புக்கு பாருங்க மேடம், 65 லட்சத்துக்கு ஆர்டரே வச்சிருக்காங்க மேடம். எக்ஸ்பெக்டட் ஆர்டர்ஸ் இன் FY23 அது டைம் முடிஞ்சு 20,000 crores. CapEx, the company has planned to spend 700 to 800 crores on CapEx this year. Additionally, R&D spending will remain at 6 to 7% of the revenues. Okay. ப்ராடக்ட் நம்ம வந்து பார்த்துக்கலாம். எலக்ட்ரானிக்ஸ், ரயில்வே அண்ட் மெட்ரோ, டிஃபென்ஸ் அன்மேன் சிஸ்டம்ஸ், ப்ரெஸ்டீஜியஸ் கான்ட்ராக்ட்ஸ். என்ன ப்ரெஸ்டீஜியஸ் கான்ட்ராக்ட் வச்சுருக்காங்க? ரிசீவ் அ லெட்டர் ஆஃப் இன்டென்ட் ஃப்ரம் Triton Electric Vehicle India for the procurement of 300 kilowatt lithium-ion battery packs for its semi-truck project at an estimated value of 8,060 crores, according to a regulatory filing. அதுக்கப்புறம் இன்னொரு கான்ட்ராக்ட் சைன் பண்ணியிருக்காங்க 250 கோடிக்கு, மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ் ஃபார் சப்ளை ஆஃப் இன்டகிரேட்டட் ஆன்டி சப்மரின் வார்ஃபேர் சிஸ்டம்ஸ். ஸோ நிறைய கான்ட்ராக்ட் நம்ம எப்பயே பார்த்தோம், எக்கச்சக்க கான்ட்ராக்ட் வச்சுருக்காங்க. இதெல்லாம் ஓல்டான தெரியல. 62,000 கோடிக்கு கான்ட்ராக்ட் வச்சுருக்காங்க, 65,000 கோடிக்கு. பார்ட்னர்ஷிப் வித் சேல் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் 90%, income from services 10%, domestically 98%, exports 2%. I'm expecting this export will improve in the coming years. So all in all, fundamentally some strong stock, government related stock இருந்தாலும் கவர்மெண்ட் பேக்கோட இவங்க வந்து நல்லா பண்ணிட்டு இருக்காங்க. டிஃபென்ஸுக்கு எக்ஸ்போர்ட்டை இம்ப்ரூவ் ஆகும் எதிர்பார்க்குறேன். இதோட டவுன் சைடு வந்து புக் வேல்யூ ஜாஸ்தியாக இருக்குன்றாங்க. அது ஆப்வியஸ், பிகாஸ் த பிஸ்னஸ் இஸ் ரியலி குட். ஸோ பிஸ்னஸ் நல்லா, சேல்ஸ் நல்லா இருந்தால் ஆட்டோமேட்டிக்காக அவங்களோட வேல்யூ ஜாஸ்தியாக இருக்கும். இப்போ புக் வேல்யூனா இப்போ பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு கம்பெனி எடுத்து வச்சுங்களேன், அது வந்து ஒரு ஃபேக்ட்ரி வச்சு நடத்துகிறாங்க. ஃபேக்ட்ரியில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபேக்ட்ரியோட லேண்ட் விலை, எக்யூப்மெண்ட் விலை, அது வந்து ஒரு ஒரு 10 கோடி இருக்கு வச்சுங்களேன். அதோட புக் வேல்யூ, அது அவங்களோட கடன் வந்து ஒரு 2 கோடி இருக்கு. அவங்களோட புக் வேல்யூ நம்ம 8 கோடின்னு போடுவோம். ஆனா அதே கம்பெனி 10 கோடி வச்சு வருஷம் அவங்க 20 கோடி லாபம் சம்பாதிக்கிறாங்கன்னா அவங்களுடைய வேல்யூவேஷன் எப்படி இருக்கும்? 100 கோடிக்குள்ள கேட்பாங்க அந்த வாங்கிக்கிறதுக்கு. ஸோ அப்போ அந்த கம்பெனி பார்த்தீங்கன்னா, அந்த கம்பெனி வந்து 100 கோடிக்கு மார்க்கெட்டில் விற்கிற அளவுக்கு இருக்கும். ஆனால் பார்த்தீங்கன்னா அதோட புக் வேல்யூ வந்து 10 கோடி இருக்கும். ஆனால் அதோட பிஸ்னஸ் எப்படி இருக்கும்? ஸோ தட் இஸ் த டிஃபரன்ஸ் யூ ஹேவ் டு கீப் இட் இன் மைண்ட். ஏன்னா புக் வேல்யூட இவ்வளோ ஜாஸ்தியாக இருக்கு, இதை வாங்கலாமான்னு யோசிக்கக்கூடாது. பிகாஸ் தட் பிஸ்னஸ் பார்த்தீங்கன்னா வந்து 35%, 25% வச்சிருக்கிறாங்க. இதை விட என்ன வேணும்? ஓகே. அப்புறம் பார்த்தீங்கன்னா சேல்ஸை பார்ப்போம். சேல்ஸ் இயர் ஆன் இயர் போயிடும். ஸோ இயர் ஆன் இயரில் லாஸ்ட் 5 இயர்ஸ் பார்ப்போம்.
13,000, 14,000, 15,000, 17,000, 20,000. சாலிடாக சேல்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு. எக்ஸ்பென்சஸும் யூஸ்வலாக அது இன்லைன் வித் இன்க்ரீஸ் ஆகும். அது ஒன்றும் பண்ண முடியாது. ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா இது இம்பார்ட்டண்ட்டு. ஸோ வந்து டூ 2,700, 3,200, 3,300, 4,000, 5,000 போயிட்டு இருக்கு. டாக்ஸுக்கு அப்புறம் நெட் ப்ராஃபிட் மற்ற ஏதாவது ஒரு இன்கமோ இன்ட்ரெஸ்டோ நெட் ப்ராஃபிட் என்ன வருதுன்னு பார்த்தா இதுதான் வந்து பாக்கெட்டுக்கு வராது. அது கம்பெனியோட பாக்கெட்டு கடைசியாக பார்த்தீங்கன்னா 1,800 கோடி, 2,100 கோடி, 2,400 கோடி, 3,000 கோடி, 4,000 கோடி. ஸோ எக்ஸ்ட்ரீம்லி குட். ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம யார் யார் எவ்வளோ வச்சுருக்காங்க ஷேர் ஹோல்டிங் பார்க்கலாம். வந்து ப்ரமோட்டர்ஸ் வந்து தட் இஸ் கவர்மெண்ட் வந்து 51% வச்சுருக்கு. எஃப்ஐஐ வந்து 17% வச்சுருக்காங்க. டிஐ வந்து 20% வச்சுருக்காங்க. பப்ளிக் கிட்ட 10% தான் இருக்கு. ஸோ I'm telling that this stock will be a very stable stock. ஃபண்டமெண்டலி ரொம்ப ஸ்ட்ராங்கான ஸ்டாக்கு. அவங்க பிஸ்னஸ் இஸ் ஃப்ளரிஷிங். இவங்களோட கடன் எதுவும் கிடையாது. ஸோ ஆல் இன் ஆல் வந்து இந்த ஸ்டாக் வந்து இந்த போர்ட்ஃபோலியோவில் கண்டிப்பாக வச்சிருக்க வேண்டிய ஸ்டாக். ஸோ இந்த ஸ்டாக்கை நீங்கள் எப்படி பார்க்கணும்னா ஒரு 300 இருக்கா, நான் 290 வாங்குறேன் அப்படின்ற பார்வையில் இருந்தீங்க அது சரியான முறை ஆகாது. நீங்கள் வச்சிருக்க காசில் இப்போ என்ன வேல்யூவோ அதை நீங்கள் வாங்கிட்டு எப்பப்பெல்லாம் குறையுதோ எப்பப்பெல்லாம் ஒரு டிப் வருதோ அப்பெல்லாம் வந்து நீங்கள் பை பண்ணணும். 300 வாங்கினீங்கன்னா யூ ஷுட் அகைன் பை அட் 310. அகைன் யூ ஷுட் பை அட் 320. ஸோ அது மாதிரி மேலே போகும்போது யூ ஷுட் ஸ்டார்ட் அக்யூமுலேட்டிங் தி ஸ்டாக். இல்லை 300 வாங்கிட்டேன் நான் அது கீழே வரும்போது தான் நான் வந்து ஆவரேஜ் பண்ணணும்னு இருந்தீங்கன்னா யூ வில் நாட் பி கெய்னிங் மச். ஏன்னா இந்த ஸ்டாக்ஸில் வந்து அந்த அளவுக்கு நல்லா இது இருக்கு. ஸோ ரீசனபிளி இது எப்படி பண்ணியிருக்காங்க குவார்டர் ஆன் குவார்டர் பார்க்கணும். குவார்டர் ஆன் குவார்டர்லேயும் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து இம்ப்ரூவ்மெண்ட் வந்து காட்டிட்டு தான் இருக்காங்க. இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா 3,000, 4,000, 4,000, 8,000. இந்த எஸ்பெஷலி இந்த மார்ச் மாதம் மட்டும் பார்த்தீங்கன்னா குவார்டரில் மட்டும் அதிகமாக வரும். இதே லாஸ்ட் குவார்டர்லேயும் பார்த்தீங்கன்னா இந்த மார்ச் மாதம் மட்டும் தே ஆர் கெட்டிங் அண்ட் எக்ஸப்ஷன். ஸோ இயர் ஆன் இயர் அந்த மார்ச்சுக்கு மட்டும் பார்க்கணும். இயர் ஆன் இயரில் வந்து குவார்டர் பார்த்தீங்கன்னா 6,000 to 8,500. தட் இஸ் ஆல்சோ வெரி குட் ஜாப். ஸோ நல்லா இருக்கு. ஸோ நெட் ப்ராஃபிட்டும் பார்த்தீங்கன்னா 1,300 கம்பேர் பண்ணும்போது 1,797. ஸோ 600 கம்பேர் பண்ணும்போது 800. ஸோ அது மாதிரி வந்து குவார்டர் ஆன் குவார்டர் ப்ளஸ் இயர் ஆன் இயரில் வந்து இருக்க குவார்டரில் கம்பேர் பண்ணும்போதும் பெட்டராக இருக்குது. ஸோ எவ்ரிதிங் லுக்ஸ் ஃபைன். இப்போ ஒரு ஸ்டாக் முடிக்கிறதுக்கே மூச்சு வாங்குது. அடுத்து என்ன ஸ்டாக் மேடம் இருக்கு சொல்லுங்க மேடம். ஸோ ஆல் இன் ஆல் மை வேர்டிக்ட் இஸ் பிஇஎல் பை அட் திஸ் பிளேஸ் அண்ட் தென் யூ ஹாவ் டு பை எவ்ரிவேர். இப்போ மேலே ஏறுது 300லேருந்து 320 போயிடுச்சு. ஒரு டிராப் வருது, டிப் வருது, 315 வருது, பை. ஸோ அது மாதிரி அங்கங்கே நம்ம வந்து இதை வந்து பை பண்ணிட்டு இது பண்ணணும். ஓகேங்களா? கான்கர் சார், அடுத்து சி கான்கர். அடுத்து என்ன மேடம்? கான்கர். கான்கர். ஓகே. கண்டெய்னர் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா. இது வந்து நம்ம வந்து அது பார்த்து 2.5 லட்சம் கோடிக்கு இவங்க வந்து 62 லட்சம். ஸ்டில் இட் இஸ் குவாலிஃபைட் அஸ் அ பிக் கம்பெனி. ஓகேங்களா? இவங்களுக்கு வந்து டெப்ட் வந்து பார்க்கும்போது 1,000 கோடி கம்மியாக இருக்கு. ஸோ 62,000 கோடிக்கு 1,000 கோடி இஸ் நத்திங். இவங்க வந்து கொஞ்சம் வேல்யூவேஷன் பிரகாரம் பார்த்தீங்கன்னா இவங்க வந்து இண்டஸ்ட்ரி பியை கம்பேர் பண்ணும்போது இவங்க ஸ்டாக் பி ஜாஸ்தியாக இருக்கு. ஓவர் வேல்யூன்னு சொல்லலாம். பட் ஆனால் ஓவர் வேல்யூன்னு சொன்னாலும் அதில் இருக்க பிஸ்னஸை பார்க்கணும். அதை வச்சு தான் புக் வேல்யூ 194. அதை விட கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா 5 மடங்கு அதிகமாக இருக்குது. ஆர்ஓசி வந்து ஆர்ஓஇ வந்து ஸ்டில் ஒரு 15% தான் சூப்பராக இருக்கும். 13-10 இஸ் ஆல்சோ லுக்கிங் அட் கவர்மெண்ட் கம்பெனிக்கு இது நல்ல வேல்யூ தான். பட் ஆனால் நமக்கு என்ன பாரத் எலக்ட்ரானிக்ஸ் நம்பரை பார்த்து வந்துச்சா அப்படிங்கிற மாதிரி இருக்குது. பட் ஸ்டில் இட் இஸ் அ குட் நம்பர் தான். ட்ரஸ்ட் மீ. ஓகே. இவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா வந்து ப்ரொவைடிங் இன்லேண்ட் டிரான்ஸ்போர்ட்டேஷன் ஆஃப் கண்டெய்னர்ஸ் பை ரயில். It also covers the management of ports, air cargo, complexes and establishes cold chains. Okay. அந்த கோல்டு செயின்றது அந்த உற்பத்தியிலேருந்து அந்த இப்போ பார்த்தீங்கன்னா நாங்களாம் வந்து இந்த இது சொல்லுவோம் இதோட என்னது வேக்சின்லாம் இது பண்ணுறாங்கன்னா உற்பத்தி பண்ணுற இடத்துல இருந்து அந்த ப்ரொவைட் பண்ணுற இடத்துல வந்து அதோட தன்மையை மாற்றாமல் கொண்டு போகணும். அதே டெம்பரேச்சர் மெயின்டைன் பண்ணணும். ஸோ அது கால் பண்ண கோல்ட் செயின். ஸோ அது மாதிரி பண்ணுறாங்க.
ஓகே. பார்த்தோம்னா ரெவன்யூ ஸ்பிளிட் எக்ஸிம் டொமஸ்டிக்ல 31%, இது வந்து எக்ஸிம் வந்து 65%. ஓகே. இப்போ என்ன மெயினாக வந்து நம்ம பார்த்ததுல என்னன்னா இவங்க வந்து உள்நாட்டில் வந்து கண்டெய்னர் மூலமாக நம்ம ட்ரெயினில் பார்த்துப்போம் கண்டெய்னர்ஸ்லாம், அந்த கண்டெய்னர்ஸ் மூலமாக வந்து ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு கொண்டு போகிறது. போர்ட்டு, அதை தவிர வந்து ஏர் கார்கோ, ஃப்ளைட்டில், கப்பலில், ட்ரெயினில், எல்லா இடத்துலையும் வந்து தே ஆர் டூயிங் த பிஸ்னஸ் அண்ட் மூவிங் குட்ஸ் பிட்வீன் ஏரியாஸ் வச்சுருங்க. ஸோ அந்த இதில் இதனோட பிஸ்னஸ் வந்து இட்ஸ் ஃப்ளரிஷிங் பிஸ்னஸ் தான். இது என்னைக்கும் வந்து ஒரு இடத்துல உற்பத்தி ஆனது அந்த இடத்துலயே வந்து நமக்கு யூஸ் பண்ண முடியாது. இட் ஹாஸ் டு பி டிஸ்ட்ரிபியூட்டட் எவ்ரிவேர், யூசர்ஸ் ஆல் ஓவர் த இந்தியா. ஒரு இடத்துல ஒரு பொருள் உருவாகுதுன்னா அந்த உருவான இடத்துல வந்து வச்சுக்க முடியாது. இப்போ பஞ்சாப்ல வந்து நிறைய அரிசி விளைவிக்கிறாங்க அப்படின்னா அங்கேயே பஞ்சாப்லேயே தின்ன முடியாது, அது எல்லா இடத்துலையும் ஃப்ளோ ஆனால் தான் வந்து இது. ஸோ அந்த இது இருக்க தான் போகுது. ஸோ இந்த பிஸ்னஸ் வந்து எப்பவுமே வந்து எவர் கிரீனாக இருக்க தான் செய்யும். இட்ஸ் ஆல்மோஸ்ட் டெட் ஃப்ரீ கம்பெனி, ஹெல்த்தி டிவிடெண்ட் பே அவுட்டு. வந்து டவுன் சைடு வந்து புக் வேல்யூ கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட் அண்ட் லாஸ் பார்க்கணும். ஸோ இவங்க இயர் ஆன் இயரில் பார்த்தீங்கன்னா 6500 கோடி 2020 தான் இருக்கு. அதுக்கப்புறம் 7600, 8100, 8600. எஸ் தே ஆர் சேல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நல்லாவே ஒரு 5-6% வந்து ஏறிட்டே தான் இருக்கு. எக்ஸ்பென்சஸும் ஏறிக்கிட்டே இருக்கு. ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா 1600 கோடியிலேருந்து 1000 கோடியாக குறைஞ்சிருக்கு. அதுக்கப்புறம் கேம் பேக் 1750 crores, 1800 crores, 1900 crores. ஸ்லோவாக தே ஆர் கோயிங் அப் வச்சுங்களேன். நெட் ப்ராஃபிட் பார்த்து வச்சுக்கலாம். நெட் ப்ராஃபிட்டை பார்த்தீங்கன்னா வந்து கோவிடுக்கு முன்னாடி தே ஹவ் கான் நைஸ்லி அப் 1200 crores கொண்டு வந்திருக்காங்க கோவிடுக்கு முன்னாடி. கோவிட்ல வந்து நமக்கே தெரியும், ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு பொருள் போகவே போகாது. ஃபுல்லாக அவங்க பிஸ்னஸ் வந்து ரொம்ப அடி வாங்கியிருக்கும். ஸோ நோ வண்டர் அவங்களோட ப்ராஃபிட் வந்து 400 கோடியாக குறைஞ்சி போச்சு. ஸோ அந்த ட்ராப்ல இருந்து தே பவுன்ஸ் பேக் நைஸ்லி 500 crores, 1000 crores, 1100 crores, 1200 crores. அவங்க ப்ரீ கோவிட்ல பண்ணதை கிட்டத்தட்ட 5 years ஆயிருக்கு அவங்க வந்து கம் பேக் டு திஸ் பொசிஷன். இது வந்து ஃபர்தராக வந்து அடுத்த இதில் வந்து ஐம் எக்ஸ்பெக்டிங் தே வில் ஃபர்தர் கோ. ஓகேங்களா? ஸோ குவார்டர் அண்ட் குவார்டரில் பார்த்தீங்கன்னா சேல்ஸ் பார்த்தீங்கன்னா 1900, 2100, 2200, 2300. ஸோ தே ஆர் கோயிங் நைஸ்லி அப் 4% அந்த ரேஞ்சில் வந்து இதாக. ஸோ நெட் ப்ராஃபிட்டும் வந்து ஒரு மாதிரி ரொம்ப ஹியூஜ் ஜம்ப்னு சொல்ல முடியாது. ஒரு மாதிரி தேர் ஆர் தேர் அபவுட் அப்படின்னுவாங்கல்ல, ஸோ ஆல்மோஸ்ட் தேர் அப்படின்னு இருக்காங்க. ஸோ இவங்களுடைய ஷேர் ஹோல்டிங் பேட்டர்ன் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கவர்மெண்ட் கிட்ட 54% இருக்கு, எஃப்ஐ வந்து 16% வச்சுருக்காங்க, டிஐ வந்து 25% வச்சுருக்காங்க, பப்ளிக் கிட்ட வந்து 4.23 தான் இருக்கு. ஸோ ஆல் இன் ஆல் பார்த்தீங்கன்னா கண்டெய்னர் கார்ப்ஸ் வந்து இஸ் அ குட் ஸ்டாக். கவர்மெண்ட் வந்து இது பண்ணுறாங்க ஸ்டாக்ஸ் தான். இது வந்து இது என்ன சொல்லணும்னா எப்படின்னா நம்ம கம்பேர் பண்ணும்போது ஃபண்டமெண்டலி இட்ஸ் நாட் தட் ஸ்ட்ராங் அண்ட் தட் பூமிங், பட் இட் இஸ் அ குட் கம்பெனி. வந்து இதில் வந்து எப்போ நீங்கள் வந்து டிப் வருதோ அப்போல்லாம் நீங்கள் தைரியமாக வாங்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த கர்வ்லேயே பார்த்தீங்கன்னா இது வந்து வெண்ட் அப் டு 1200 கிட்ட, 1150 கிட்ட போயிட்டு இங்கே வந்து 1000 வந்துருக்கு. ஸோ 1000 வரும்போது ஏற்கனவே ஒரு பீக் வந்துருக்கு. ஸோ இந்த இடத்துல நீங்கள் வந்து ஒரு அக்யூமுலேஷன் பண்ணலாம். இங்கே வந்து வந்தவொடனே பாருங்கள் ப்ரைஸ் வந்து மேலே போயிருக்கு. ஸோ இந்த ஸ்டாக் வந்து நீங்கள் வந்து என்ன பண்ணலாம்னா எப்பப்பெல்லாம் வந்து கம்மியாகுது சப்போர்ட் லெவல் இருக்குதோ அப்போல்லாம் நீங்கள் வந்து இந்த ஸ்டாக்கை வந்து தைரியமாக வாங்கலாம். ஸோ நான் வந்து பிஎல்லுக்கு வேற மாதிரி பேட்டர்ன் சொன்னேன் எப்படி வாங்குறதுன்னு. இதுக்கு வந்து என்னோட பேட்டர்ன் வந்து லைக் வேறவர் இட் கிரியேட்ஸ் சப்போர்ட், வேறவர் இட் கம்ஸ் டு சப்போர்ட் லெவல், தைரியமாக நீங்கள் வாங்கலாம் இந்த ஸ்டாக்கை. ஸோ ஏன்னா வந்து ஒரு மாதிரி ஸ்லோவாக இருக்குது. அதுவும் இல்லாமல் இந்த இதில் வந்து அந்த அளவுக்கு பயங்கரமான வாலட்டிலிட்டி நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. ஏன்னா பப்ளிக் கான்ட்ரிபியூஷன் ரொம்ப குறைவாக இருக்கிறதுனால, எஃப்ஐடியோட கை ரொம்ப ஓங்கி இருக்கிறதுனால இந்த இந்த ஸ்டாக்ஸோடைய பிஸ்னஸ் வந்து ஒரு நல்ல பிஸ்னஸ். இது வந்து எப்பவுமே வந்து இருக்கக்கூடிய ஒரு பிஸ்னஸ். ஸோ அதனால இந்த
ரெண்டு ஸ்டாக்குமே வந்து பை பண்ணக்கூடிய ஸ்டாக். தேங்க்ஸ் மேடம். மேடம் operating under the administrative control of MOPNG. Engineers India provides consultancy and engineering services and undertakes turnkey contracts, which includes complete range of project services, right from project conceptualization, planning, design, engineering, procurement, construction, commissioning as per client's requirement and specification, and providing post-execution services for maintenance and monitoring the operation of plant in various industries. அந்த ரீட் மோரை ஓப்பன் பண்ணுங்க மேடம். எனக்கு வந்து வரமாட்டேங்குது. என்னன்னா ப்ரீமியம் உங்களுக்கு தான் போயிடுச்சா? ஓகே, சூப்பர். நான் இவங்க இன்னொரு தடவை இன்ஜினியரிங் எல்லா இதுவும் பண்றாங்க. இவங்க வந்து 12,000 கோடி பெரிய கம்பெனி தான். இவங்களுக்கு டெப்டே கிடையாது. ஸோ பாசிட்டிவ் பாயிண்ட்ஸ் வந்து டெப்ட் கிடையாது, ரீசனபிளி பிக் கம்பெனி. ஸ்டாக் பிஇ வந்து இண்டஸ்ட்ரி பிஇ விட கம்மியா இருக்கு. 37, இது வந்து 30 ஸ்டாக் பிஇ. ஸோ இதாக இருக்கு. ஆர்ஓசி ஆர்ஓஇ நல்லாவே இருக்கு மேடம். 22, 21 சூப்பராக இருக்கு. ஆர்ஓசி ஆர்ஓஇ. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா புக் வேல்யூ வந்து 40 ரூபா. கிட்டத்தட்ட 5 மடங்கு கரண்ட் ப்ரைஸ் வந்து ஓடிட்டு இருக்கு. இப்போ கரண்ட்டாக ஓடிட்டு இருக்குது 214. இந்த வருஷத்தோட 1 இயர் ஐலோ பார்த்தீங்கன்னா 116, 304. ஸோ இட்ஸ் ஆல்மோஸ்ட் இன் பிட்வீன் மிடில் ஓடிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கீழே நம்ம பார்த்தோம்னா சேல்ஸ் எடுத்துப்போம். சேல்ஸ் எப்படி பண்ணிட்டு இருக்காங்கன்னு. சேல்ஸ் வந்து இயர் ஆன் இயரில் வந்து 3,200 கோடி, 3,100, 2,900, 3,300, 3,200. சேல்ஸ் ஒன்றும் பயங்கரமான க்ரோத் கிடையாது. சேல்ஸை மெயின்டைன் பண்ணுறாங்க ஹை லெவலில். பட் வந்து லாஸ்ட் 5 இயர்ஸில் சேல்ஸ் ஒன்றும் அப்படி ஒன்றும் பயங்கரமாக க்ரோத் ஆகலை. எக்ஸ்பெண்டிச்சரும் வந்து ரொம்ப இன்க்ரீஸ் ஆகலை, கொஞ்சம் தான் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் வந்து ஒரு மாதிரி ஸ்டாட்டிக்காக இருக்குது. நெட் ப்ராஃபிட்டும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆக்சுவலாக நெட் ப்ராஃபிட் வந்து கொஞ்சம் பெட்டராகவே இன்க்ரீஸ் ஆகிருக்குன்னு சொல்லலாம். 346, 445. அதுக்கு முன்னாடி 222, 2022 140. ஸோ நெட் ப்ராஃபிட் வந்து கொஞ்சம் வந்து பெட்டராக இருக்குது. ஓகே, இது எதனாலன்னு கேட்டிங்கன்னா அதர் இன்கம் போட்டிருக்காங்க. அதர் இன்கம் வந்து கிளிக் பண்ணோம்னா அதில் பார்த்தீங்கன்னா அதர் இன்கம் நார்மல் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் 125, 160 க்ரோஸ் அதெல்லாம் வர்றதுனால ஒரு மாதிரி இவங்களுக்கு அதர் இன்கம் எப்படி வருதுன்னு தெரியல. ஸோ அதை பார்க்கணும் நம்ம. அது கன்சிஸ்டன்சி அதர் இன்கம் வந்து எக்ஸப்ஷனல் ஐட்டம்னா தான் நீங்கள் நம்ம பயப்படணும். எப்பயாச்சும் ஒரு டைம் வருது அப்படின்னு சொல்லிட்டு அதுதான். பட் அதான் இதில் பார்த்தீங்கன்னா அதர் இன்கம் சொல்லிட்டு நார்மலாக வருஷம் வருஷம் வந்துகிட்டே இருக்குது. ஸோ அது வந்து நம்ம வந்து உள்ளே எடுத்துக்க வேண்டியதான் அது ஆக்சுவலாக. ஸோ இன்ட்ரெஸ்ட் அவ்வளோவா கிடையாது, இன்ட்ரெஸ்ட் பேமெண்ட் கிடையாது, ஏன்னா டெப்ட் எதுவும் கிடையாது. ஸோ அதனால வந்து இவங்களோட சேல்ஸ் க்ரோத்து, எக்ஸ்பென்சஸ் இதெல்லாம் வந்து ஒரு மாதிரி ஸ்டாட்டிக்காக இருந்தாலும் இவங்களுக்கு அதர் இன்கம் வேற எதுவும் மூலமாக சோர்ஸ் மூலமாக இன்கம் வந்துட்டு இருக்கு. அந்த இன்கம் கொஞ்சம் நல்லாவே வந்துட்டு இருக்கிறதுனால இவங்க ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் வந்து நெட் ப்ராஃபிட் வந்து நல்லாவே இருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவங்களோட ஷேர் ஹோல்டர் பேட்டர்ன் எடுத்தோம்னா ப்ரமோட்டர் வந்து 51%. அது அப்படியே ஸ்டாட்டிக்காக இருக்குது, எதுவுமே இதாகல. எஃப்ஐ வந்து ஸ்லைட்டாக இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. டிஐஸும் வந்து கொஞ்சம் லேசாக இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. எஃப்ஐடி டுகெதர் கான்ட்ரிபியூஷன் வந்து ஒரு 20%, 21% இருக்குது. பப்ளிக் கிட்ட வந்து 27% இருக்குது. ஸோ ஆல் இன் ஆல் என்னை கேட்டிங்கன்னா ஃபண்டமெண்டலாக இது ஒரு ஆவரேஜான ஸ்டாக்காக தான் இருக்குது. நவரத்னா வந்துருக்கு. இந்த ஸ்டாக் வந்து எனக்கு வந்து இருக்கிற அட்வான்டேஜ் என்ன இந்த ஸ்டாக்ல கேட்டிங்கன்னா, இது வந்து ஒரு கவர்மெண்ட் ரிலேட்டட் செக்டரு. இது வந்து இன்ஜினியரிங் சம்மந்தமாக இருக்குது. ஸோ அதனால் ப்ராஜெக்ட்ஸ்லாம் இவங்க கான்ட்ரிபியூஷன் இருக்கும். இவங்க டெப்ட் ஃப்ரீ. ஆர்ஓசி ஆர்ஓஇ வந்து ரெஸ்பெக்டபிள் 22, 21% வந்து விச் இஸ் அ ரீசனபிளி குட். அது மாதிரி இருக்குது. இதெல்லாம் வந்து பார்க்கறதுக்கு ஒரு நல்ல பாசிட்டிவான ஒரு பாயிண்ட்ஸு. நெகட்டிவான பாயிண்ட்ஸ் நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்களோட சேல்ஸ் அந்தளவுக்கு வந்து இயர் ஆன் இயர் வந்து இம்ப்ரூவ் ஆகவே இல்லை. சேல்ஸ் ஒரு மாதிரி டவுனும் ஆகலை, மேலேயும் போகல, ஒரே மாதிரி ஃப்ளாட்டாக இருக்குது. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா வந்து இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா மூவிங் ஆவரேஜ் நல்லா மேலே ஏறிட்டு இருந்த ஸ்டாக் வந்து நல்லா கீழே இறங்கி இப்போ ஆல்மோஸ்ட் வந்து 50-day மூவிங் ஆவரேஜ் வந்து தொட்டிருக்கு. இவங்களுடைய இதை பார்த்து வச்சிங்களேன். இது போட்டிருக்கு மேடம், ட்ரேடிங் வியூ போடுங்க மேடம்.
டே கேண்டில் பார்த்தீங்க வச்சுங்களேன், உங்களுக்கு வந்து கீழே வந்து ஆல்மோஸ்ட் வந்து 200 டே மூவிங் ஆவரேஜ் வந்து தொடுது மேடம். ஸோ இங்கேருந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு ஃபிபோ லெவலும் 210 இருக்கா. ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு வாங்கக்கூடிய லெவலில் இருக்குது. ப்ரைஸ் நல்லாவே கரெக்டாக இருக்குது. மேலேருந்து 290லேருந்து கீழே இருக்க மேடம் எவ்வளோ கரெக்டாக இருக்குது, கிட்டத்தட்ட 33% கரெக்டாக இருக்குது மேடம். ஹைலேருந்து கிட்டத்தட்ட ஒரு 30% கரெக்டான ஸ்டாக்கு. ஸோ இதில் என்னன்னா ஒரு ஒரு நல்ல ரிசல்ட்ஸ் கொடுத்தாங்கன்னா இந்த ஸ்டாக் வந்து நல்லா மேலே போயிடும். ஸோ இந்த ஸ்டாக் வந்து ப்ராஃபிட் மேக் பண்ணக்கூடிய ஸ்டாக்கு, நல்ல ஆர்ஓஐ ஆர்ஓசி இருக்குது. ஒன்லி டவுன் சைடு இஸ் இட் இஸ் நாட் ஹேவிங் எக்ஸலண்ட் ப்ராஃபிட் growth சேல்ஸ் growth எதுவும் அந்த அளவுக்கு இல்லை. அதனால் இந்த ஸ்டாக்கை வந்து ஸ்விங்குக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஸ்டாக்கை வந்து என்ன பண்ணலாம்னா 200 டே மூவிங் ஆவரேஜில் எடுத்துகிட்டு மேலே போகும்போது இதை பை பண்ணி ஒரு குறிப்பிட்ட அளவில் நான் வந்து லைஃப் லாங்லாம் இதை வந்து அப்படியே கேரி போன்ற அளவுக்கு இது சூப்பரான இது இல்லை. அன்லஸ் இந்த ஃபண்டமெண்டல் சேஞ்ச் ஆகும். இந்த இப்போ இருக்கிற ஃபண்டமெண்டலுக்கு இதை லாங் டேர்முக்கெல்லாம் வச்சிருக்கக்கூடாது. இது ஒரு ஸ்விங் ஸ்டாக்காக நீங்கள் யூஸ் பண்ணி நல்லா ஸ்விங் பண்ணலாம். இது 200 டே மூவிங் ஆவரேஜில் இருக்கிறதுனால கொஞ்சம் வாங்கிட்டு then you can think about selling at a higher price. Okay மேடம். அடுத்தது ஹெச்ஏஎல் சார். எது மேடம்? ஹெச்ஏஎல்லா? ஆமா. சூப்பர். நம்ம இதை வந்து பார்க்கணும்னு நான் நினச்சேன். இந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் லிமிடெட். ஓகே ஓகே. இது வந்து கம்பேர் பண்ண முடியாத மிகப்பெரிய நிறுவனம். 3,17,039 கோடி. இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த ஸ்டாக் வந்து 12,000 கோடி. அது மாதிரி கிட்டத்தட்ட 10ல் என்ன சொல்றது 100 மடங்கு பெரிய கம்பெனி. 100 200 மடங்கு 300 மடங்கு பெரிய கம்பெனி. ஸோ இவங்க நம்ம வந்து சொல்லவே தேவையில்லை. இந்த இந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் லிமிடெட் பற்றி என்ன பிஸ்னஸ் பண்ணுறாங்கன்றது நமக்கு நல்லாவே தெரியும். ஃபுல்லாக டிஃபென்ஸ் ரிலேட்டட் எக்யூப்மெண்ட்ஸ் பண்ணுறது தான். ஹெலிகாப்டர்லேருந்து இதுலேருந்து எல்லாமே பண்ணுற ஹெலிகாப்டர் இது இல்லை, ஹெலிகாப்டர் ரிப்பேர்லேருந்து மெயின்டெனன்ஸ்லேருந்து ஏர்கிராஃப்ட் இதுலேருந்து எல்லாமே பண்ணுவாங்க. மேடம் உங்களுக்கு ஃபுல் இது வருமா? வருது சார். ஸோ பார்த்தீங்கன்னா வந்து கோர் ஏவியேஷன் எக்யூப்மெண்ட் சப்ளையர், ஃபுல்லாக வந்து விமானப்படையிலேருந்து ஃபுல்லாக இவங்க பண்ணுறது. எக்ஸ்போர்ட் ரெவென்யூ வந்து 1% இருக்குது. ஐம் டேம் ஷுர் திஸ் இஸ் கோயிங் டு ஃப்ளரிஷ் வச்சுங்களேன். கீழே வாங்க. ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் கிட்டத்தட்ட வந்து 6-7% அவங்க வந்து ரிசர்ச்சுக்கு வந்து இது பண்ணுறாங்க. தட் இஸ் ரியலி குட். ரிசர்ச்சுக்காக செலவு பண்ணுறது வந்து உண்மையிலேயே ஒரு முக்கியமான, இந்த செக்டருக்குலாம் வந்து ரிசர்ச்சுக்கு வந்து தே ஹாவ் டு ரியலி புட்ட இது வச்சுங்களேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆர்டர் புக் வந்து இம்ப்ரெசிவ். கிட்டத்தட்ட 94,000 கோடி வந்து ஆர்டர் புக்கில் வச்சுருக்காங்க. ஸ்டில் வந்து பார்த்தீங்கன்னா எவ்ரி அதர் வீக் தே கெட் சம் கைண்ட் ஆஃப் ஆர்டர் புக்கிங் தான் வச்சுக்கலாம். ஒன்றுமே இல்லைனா கூட நம்ம இதில் ஒரு 4 ஹெலிகாப்டர் ஆர்டர் பண்ணுவாங்க நம்ம இதில் இருந்து. ஸோ அது மாதிரி HAL has signed an MOU with Safran to set up a joint venture intended for development, production, sales and support of helicopter engines. எந்த MOUனா என்ன சொல்கிறேன் மேடம்? MOU யூனிட் ஏதோ யூனிட் சொல்கிறாங்க. மேலே கொடுத்துருக்காங்களா MOUனா என்னென்ன? மேலே பாருங்க. Memorandum of Understanding. மெமரண்ட் ஆஃப் தானே சார். ஓகே சரி போங்க பார்க்கலாம். கீழே வாங்க. MOU with IAI இஸ்ரேல் ஏரோஸ்பேஸ். ஆக்சுவலாக இஸ்ரேல் வந்து ஒன் ஆஃப் த டாப் இது வச்சுங்களேன். இதை பொறுத்தவரையிலும் டிஃபென்ஸை பொறுத்தவரையிலும் நிறைய இடத்துல இஸ்ரேலோட இதுதான் வந்து டாப்பாக இருக்கும். அவங்க வந்து கன்வெர்ட் த சிவில் பேசஞ்சர் ஏர்கிராஃப்ட் டு மல்டி மிஷன் டேங்கர் ஏர்கிராஃப்ட். HAL அண்ட் Zero Avia entered into a development collaboration agreement on 9th November 2021 for hydrogen electric powertrain capable of flying the 19-seat Dornier 228. அது என்னன்னா வந்து நிறைய பேரோட கொலாபரேஷனில் நிறைய அவங்க வந்து பண்ணிட்டு இருக்காங்க. கீழே போங்க மேடம். ஃபர்தராக healthy cash balance. HAL realized significant payment from its clients in FY 2021, which continued in 2022. Consequently, the external debt has been fully repaid with healthy cash balance of 14,000 crores as on. அதாவது
பயங்கர கேஷ் ஃப்ளோ எவ்வளோ குட்னா அவங்களோட ஃபுல் எக்ஸ்டர்னல் டெப்டை வந்து ரீபே பண்ணிட்டாங்க. பண்ணிட்டு பாசிட்டிவ் 14,000 crores விச் இஸ் எக்ஸலண்ட் வச்சுங்களேன். இப்போ நம்பர்ஸ் வரும் நம்பர் கிரன்ச்சுக்கு. மார்க்கெட் கேபிட்டல் பெரிய பெரிய கம்பெனி. டெப்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா இப்போ தான் பார்த்தோம், அவங்க கடன் எல்லாம் ஃபுல்லாக அடைச்சிட்டாங்க. ஸோ அதனால டெப்ட்டுன்னு ஒன்றுமே இல்லை. மார்க்கெட் கேபிட்டலுக்கு டெப்ட் ஜீரோ இருக்குது. இது டெப்ட் மற்ற கம்பெனி மாதிரிலாம் ஜீரோ இருக்கிறது பெரிய விஷயம் கிடையாது. இவ்வளோ பெரிய மார்க்கெட் கம்பெனி கேபிட்டல் வச்சு கடனே இல்லாமல் இருக்கிறாங்க பார்த்தீங்களா, அதுதான் மேட்ரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவங்களோட ஸ்டாக் பி வந்து இந்த அளவுக்கு பெரிய கம்பெனி பெரிய இது இருந்தாலும் இவங்க ஸ்டாக் பி ஸ்டில் இட் இஸ் அண்டர் வேல்யூடு ஸ்டாக் தான். ஏன்னா இதோட இண்டஸ்ட்ரி பி வந்து 83, ஸ்டாக் பி வந்து 38. ஸோ பார்த்தீங்கன்னா தட் இஸ் அவுட்ஸ்டாண்டிங் வச்சுங்களேன். இவங்க ஆர்ஓசி ஆர்ஓஇ பாருங்க, இவ்வளோ பெரிய கம்பெனினா ஆர்ஓசி ஆர்ஓஇ வந்து எக்ஸலண்ட் சொல்லுவேன், 38 29. ஆனால் ஆனால் இன்னும் எக்ஸலண்ட் என்னன்னா இவ்வளோ பெரிய கம்பெனிக்கு இவ்வளோ பெரிய ஆர்ஓசி வச்சிருக்குதா பெரிய மேட்ரு. ஒரு 100 கோடி இருக்க கம்பெனிக்கு ஒரு 40 50 ஆர்ஓசி வச்சிருக்கிறது பெரிய விஷயம் இல்லை. 3,17,000 கோடி இருக்கிற கம்பெனிக்கு இவ்வளோ பெரிய ஆர்ஓசி ஆர்ஓஇ வச்சிருக்குன்னா இது என்ன மாதிரி ஒரு கம்பெனியாக இருக்க வாய்ப்பு இருக்கு பாருங்க. ஸோ எக்ஸ்ட்ரீம்லி குட். ப்ராஃபிட் க்ரோத்தும் 37%. ப்ராஃபிட் க்ரோத்து பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 37%. ஆர்ஓஇ ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி வந்து எக்ஸலண்ட். ஓகே, நாங்கள் கீழே வாங்க பார்ப்போம். பார்த்தோம்னா வந்து இந்த செக்டர்லேயே பியர் கம்பேரிசன்லேயே ஆர்ஓஇ 3 years பார்த்தீங்கன்னா மற்ற எல்லாமே பாரத் மிஸ்டர் பிஎம்எல்லேருந்து எம்டா டெக்னாலஜி பராஸ் டிஃபென்ஸ்லேருந்து எல்லாமே கம்பேர் பண்ணும்போது தே ஆர் அவுட்ஸ்டாண்டிங். இதுக்கு 28.45 ஃபார் 3 years. இதை கம்பேர் பண்ணும்போது அடுத்த இடத்துல இருக்குது பாரத் டைனமிக்ஸ். அவங்க பண்ணுறது 15.83, ஆல்மோஸ்ட் 50%. ஸோ அப்படின்னா யோசிச்சு பாருங்க இவங்களோட ஆர்ஓஇ எப்படின்னு. எக்ஸலண்ட். கீழே வாங்க மேடம். சேல்ஸ் சேல்ஸை பார்த்தோம் வச்சுங்களேன், வந்து இயர் ஆன் இயரில் 21,000 crores, 22,000 crores, 24, 26, 30 இயர் ஆன் இயர் வந்து இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே இருக்காங்க. ஆல்மோஸ்ட் வந்து 4 to ஆல்மோஸ்ட் தலைக்கு 8 to 10% வந்து ஏறிட்டே தான் இருக்குது. எக்ஸ்பென்சஸ் வந்து இருக்குது அதே மாதிரி. ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் எடுத்துக்கிட்டாலும் உங்களுக்கு வந்து இயர் ஆன் இயர் வந்து ஏறிட்டு இருக்கு. எஸ்பெஷலி லாஸ்ட் 1 yearல 6,600 கோடியிலேருந்து 9,700 கோடி, கிட்டத்தட்ட 30%, விச் இஸ் எக்ஸ்ட்ரீம்லி குட். அதுக்கப்புறம் வந்து நெட் ப்ராஃபிட் பாருங்க, நெட் வச்சு கடனே இல்லாமல் இருக்கிறாங்க பார்த்தீங்களா, அதுதான் மேட்ரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவங்களோட ஸ்டாக் பி வந்து இந்த அளவுக்கு பெரிய கம்பெனி பெரிய இது இருந்தாலும் இவங்க ஸ்டாக் பி ஸ்டில் இட் இஸ் அண்டர் வேல்யூடு ஸ்டாக் தான். ஏன்னா இதோட இண்டஸ்ட்ரி பி வந்து 83, ஸ்டாக் பி வந்து 38. ஸோ பார்த்தீங்கன்னா தட் இஸ் அவுட்ஸ்டாண்டிங் வச்சுங்களேன். இவங்க ஆர்ஓசி ஆர்ஓஇ பாருங்க, இவ்வளோ பெரிய கம்பெனினா ஆர்ஓசி ஆர்ஓஇ வந்து எக்ஸலண்ட் சொல்லுவேன், 38 29. ஆனால் ஆனால் இன்னும் எக்ஸலண்ட் என்னன்னா இவ்வளோ பெரிய கம்பெனிக்கு இவ்வளோ பெரிய ஆர்ஓசி வச்சிருக்குதா பெரிய மேட்ரு. ஒரு 100 கோடி இருக்க கம்பெனிக்கு ஒரு 40 50 ஆர்ஓசி வச்சிருக்கிறது பெரிய விஷயம் இல்லை. 3,17,000 கோடி இருக்கிற கம்பெனிக்கு இவ்வளோ பெரிய ஆர்ஓசி ஆர்ஓஇ வச்சிருக்குன்னா இது என்ன மாதிரி ஒரு கம்பெனியாக இருக்க வாய்ப்பு இருக்கு பாருங்க. ஸோ எக்ஸ்ட்ரீம்லி குட். ப்ராஃபிட் க்ரோத்தும் 37%. ப்ராஃபிட் க்ரோத்து பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 37%. ஆர்ஓஇ ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி வந்து எக்ஸலண்ட். ஓகே, நாங்கள் கீழே வாங்க பார்ப்போம். பார்த்தோம்னா வந்து இந்த செக்டர்லேயே பியர் கம்பேரிசன்லேயே ஆர்ஓஇ 3 years பார்த்தீங்கன்னா மற்ற எல்லாமே பாரத் மிஸ்டர் பிஎம்எல்லேருந்து எம்டா டெக்னாலஜி பராஸ் டிஃபென்ஸ்லேருந்து எல்லாமே கம்பேர் பண்ணும்போது தே ஆர் அவுட்ஸ்டாண்டிங். இதுக்கு 28.45 ஃபார் 3 years. இதை கம்பேர் பண்ணும்போது அடுத்த இடத்துல இருக்குது பாரத் டைனமிக்ஸ். அவங்க பண்ணுறது 15.83, ஆல்மோஸ்ட் 50%. ஸோ அப்படின்னா யோசிச்சு பாருங்க இவங்களோட ஆர்ஓஇ எப்படின்னு. எக்ஸலண்ட். கீழே வாங்க மேடம். சேல்ஸ் சேல்ஸை பார்த்தோம் வச்சுங்களேன், வந்து இயர் ஆன் இயரில் 21,000 crores, 22,000 crores, 24, 26, 30 இயர் ஆன் இயர் வந்து இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே இருக்காங்க. ஆல்மோஸ்ட் வந்து 4 to ஆல்மோஸ்ட் தலைக்கு 8 to 10% வந்து ஏறிட்டே தான் இருக்குது. எக்ஸ்பென்சஸ் வந்து இருக்குது அதே மாதிரி.
ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் எடுத்துக்கிட்டாலும் உங்களுக்கு வந்து இயர் ஆன் இயர் வந்து ஏறிட்டு இருக்கு. எஸ்பெஷலி லாஸ்ட் 1 இயரில் 6600 கோடியிலேருந்து 9700 கோடி, கிட்டத்தட்ட 30%, விச் இஸ் எக்ஸ்ட்ரீம்லி குட். அதுக்கப்புறம் வந்து நெட் ப்ராஃபிட் பாருங்க, நெட் ப்ராஃபிட்டும் 5800 கோடியிலேருந்து 7500 கோடி, விச் இஸ் அகைன் ஆல்மோஸ்ட் 25% கிட்ட இன்க்ரீஸ் ஆகிருக்கு நெட் ப்ராஃபிட். ஸோ இபிஎஸும் பயங்கரமாக இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ நீங்கள் வந்து மேலே வந்துட்டு அந்த இதில் மேடம் மேலே வாங்கலாம், மேலே அந்த சார்ட் மாதிரி போட்டுப்பாங்க பாருங்க, ப்ரைஸு, அதில் பிஇ ரேஷியோ போடுங்க. பிஇ ரேஷியோ போடுங்க. போட்டிருக்கீங்களா? இதில் பாருங்கள், இபிஎஸ் வந்து செம்மையாக வந்து சூப்பராக வந்து அழகாக ஏறி இருக்கு. தட் இஸ் ஆல்சோ சூப்பர் அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ கீழே வந்தீங்கன்னா அடுத்து இதில் போனீங்கன்னா குவார்டர்லி ரிசல்ட் இந்த வாட்டி கொஞ்சம் கம்மியா இருக்கும் சார். இது என்ன மேடம்? குவார்டர்லி ரிசல்ட் பாத்தீங்களா? சேல்ஸ் கம்மியா இருக்கு. அது நம்ம வந்து எப்படி பார்க்கணும்னா, அது இப்படி பார்க்கக்கூடாது மேடம். நீங்கள் நெக்ஸ்ட் லாஸ்ட் ஜூன் 2023 பாருங்க. ஜூன். ஏன் அப்படி ஓகே. சொல்றேன்னா, இவங்களுக்கு வந்து பேமெண்ட் வந்து இதுல வரும் மேடம். அப்போ ஒரு குவார்டர்ல இன்க்ளூட் ஆகும், இன்னொரு குவார்டர்ல இன்க்ளூட் ஆகாது. ஓகே. மார்ச்ல பாத்தீங்கன்னா தே ஆல்வேஸ் டூ பெட்டர். ஓகே. லாஸ்ட் மார்ச்ல வந்து 12000 கோடி. அதாவது இதை வந்து குவார்டர் ஆன் குவார்டர்ல பார்க்காம லாஸ்ட் இயர்ல இதுல தான் இதை பார்க்கணும். ஏன்னா இவங்க பேமெண்ட் வந்து ஒரே ஒரு நிமிஷம் சாப்பிட்றேன், ஒரு நிமிஷம் அப்படி நான் இதை முடிச்சுட்டேன். ஸோ பார்த்தீங்கன்னா இந்த குவார்டர் ஆன் குவார்டர் வந்து நம்ம அப்படிதான் நம்ம பார்க்க முடியும். கரெக்டுங்களா? இவங்க பேமெண்ட் வந்து இன்ஸ்டால்மெண்ட்ஸ்ல வரும். ஸோ கீழே போங்க, போனீங்கன்னா ப்ரமோட்டர் ஹோல்டிங் பாருங்க, 72%, விச் இஸ் ஹெல்த்தி. அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இவங்க கிட்ட எஃப்ஐடியோட ஸ்டேக்ஸ் பாருங்க. எஃப்ஐஐ வந்து 2% 2021 வச்சிருந்தவங்க 12%. யூ கான் சி தீஸ் கைண்ட் ஆஃப் இன்க்ரீஸ் இன் எனி அதர் ஸ்டாக். டிஏஎஸும் பார்த்தீங்கன்னா 5%லேருந்து 8.81%. எவ்ரிபடி இஸ் இன்க்ரீசிங் த ஸ்டேக்ஸ். பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து 9.5லேருந்து 8.8 குறைஞ்சிருக்கிற மாதிரி காட்டிட்டு இருக்காங்க டிஏஎஸ். பட் ஸ்டில் 8.8 இஸ் எக்ஸலண்ட். பப்ளிக் கிட்ட 7.86. ஸ்டார்ட் அக்யூமுலேட்டிங் தி ஸ்டாக். ஐ டெல் யூ, உங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சா இந்த ஸ்டாக்ஸ்லாம் அக்யூமுலேட் பண்ணுங்க, ரொம்ப நல்லா இருக்கும். இந்த ஸ்டாக் கரெக்டாக இருக்கு. நீங்கள் இதில் வாங்க மேடம், இந்த இதுக்கு வாங்க. இல்லை மேடம், ட்ரேடிங் வியூவில் ப்ரைஸ் போடுங்க, ட்ரேடிங் வியூ போங்க மேடம், ட்ரேடிங் வியூ போடுங்க மேடம். இப்போ பார்த்தீங்க வச்சுங்களேன், இது பீக்லேருந்து எவ்வளோ கரெக்டாக இருக்கு பாருங்க. 17% கிட்ட. எக்ஸலண்ட். இந்த மாதிரி ஒரு ஃபண்டமெண்டலி சச் அ ஸ்ட்ராங் ஸ்டாக், சென்டிமெண்டலி குட், அண்ட் இது மாதிரி ஸ்டாக்ஸ்லாம் இது மாதிரி கரெக்டாக இருக்கும்போது இட்ஸ் இட்ஸ் ஒன் ஆஃப் யுவர் ஆப்பர்ச்சுனிட்டி டு கெட் இன் டு த ஸ்டாக் ஆஸ் சூன் அஸ் பாசிபிள் வச்சுங்களேன். ஸோ இந்த ஸ்டாக்ஸில் நம்ம இப்போ பார்த்ததில் ஜஸ்ட் டு சம்மரைஸ் திங்ஸ், இந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் லிமிடெட்ன்றது வந்து ஒரு டிஃபென்ஸ் ரிலேட்டட் ஸ்டாக்ஸ், மெயினாக ஏரோஸ்பேஸில். தட் மீன்ஸ் வந்து ஹெலிகாப்டர், ஏர்கிராஃப்ட், அதில் வந்து எல்லாம் பண்ணுறாங்க. இது வந்து என்னென்னா வந்து தே ஹவ் காட் லாட் ஆஃப் ஃபாரின் கொலாபரேஷனோட பண்ணியிருக்காங்க. நிறைய வந்து ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட்டுக்கு செலவு பண்ணுறாங்க. இவங்களோட ஆர்டர் புக் வந்து எக்ஸலண்ட்டாக இருக்குது. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இவங்க வந்து மிகப்பெரிய நிறுவனம், கிட்டத்தட்ட 3 லட்சம் கோடிக்கு மேலே இது பண்ணுற நிறுவனம். அவங்களுக்கு வந்து கடன் தொகை வந்து சுத்தமாக வந்து கடனை எல்லாம் அடைச்சிட்டு இவங்க ப்ராஃபிட்டில் வர ஆரம்பிச்சிட்டாங்க. மூணாவது பார்த்தீங்கன்னா வந்து இவங்களோட இது என்னன்னா வந்து ரிட்டர்ன் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா, ரிட்டர்ன் ஆஃப் கேபிட்டல் எம்ப்ளாய்ட், ரிட்டர்ன் ஆஃப் ஈக்விட்டி எல்லாமே வந்து 30% கிட்ட இருக்கிறதுனால இவ்வளோ பெரிய நிறுவனத்துக்கு இது வந்து மிகப்பெரிய ஒரு சிறந்த. ஸோ வந்து இவ்வளோ அதிகமாக இருக்குது. அதுக்கப்புறம் வந்து இவங்க ப்ராஃபிட் க்ரோத்தும் எக்ஸலண்ட்டு, இவங்க சேல்ஸ் க்ரோத்தும் எக்ஸலண்ட்டு. இவங்களோட வந்து என்ன சொல்கிறேன், இப்போ ஷேர் ஹோல்டிங் பேட்டர்னும் எக்ஸலண்ட்டாக இருக்குது. ப்ரைஸும் நல்லா அவங்களுக்கு கரெக்டாகி சரியான இதில் கிடைக்குது. ஸோ நமக்கு ஏற்கனவே தெரியும் மோதிலால் ஆஸ்வால் வந்து இந்த டிஃபென்ஸ் இதில் வந்து தே ஆர்
ஸ்டார்டட் மியூச்சுவல் ஃபண்ட் அந்த இதில் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால வந்து இந்த ஸ்டாக் வந்து ரொம்ப கீழே விழ மாட்டாங்க. ஸோ இன்னும் வந்து ப்ரைஸ் கரெக்ட் ஆகணும் தான் என்ட்ரு ஆகும்னு சொல்லிட்டு காத்திருக்காம ஒரு குறிப்பிட்ட நீங்கள் என்ன இவ்வளோ இன்வெஸ்ட் பண்ண நினைக்கிறீங்களோ அதில் கொஞ்சம் அமௌண்ட் கண்டிப்பாக நீங்கள் எந்த லெவலாக இருந்தாலும் பண்ணிவிட்டு அது மேலே போக போக நீங்கள் வந்து பிரமிட் பண்ணிகிட்டே போகலாம் இந்த மாதிரி ஸ்டாக்ஸில். ஓகே. ஓகே மேடம்.